ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு தர்பூசணி ஜூஸ் தான் செய்ய போகிறேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு போங்க. ரொம்ப செமையாக இருக்குது டேஸ்ட்டு. என்னங்க தர்பூசணி செய்கிறதுன்னு பெரிய விஷயமா, பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சா ஜூஸ் ரெடி ஆயிடுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இதோட நான் ஒன்று சேர்த்து அரைக்க போகிறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. தர்பூசணியும் குளிர்ச்சி, நான் சேர்த்த போகிற அந்த பொருளும் குளிர்ச்சி. இது என்ன பொருள் போடுறேன், அதை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு பழத்தில் ஒரு பாதி பழம் தான் எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு பழம் நேற்றே ஒரு பாதி பழத்தை சாப்பிட்டாங்க. இப்போ இந்த பாதி பழத்தை வச்சு தான் நான் ஜூஸ் செய்ய போகிறேன். இப்போ தர்பூசணி பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இல்லை நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதய நோயை தடுக்குது, புற்றுநோய் வராமல் தடுக்குது. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு தான் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஊசி மூலமாக கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்கணும். இப்படி ஒரு தண்ணி ஒரு தட்டுலையோ கிணத்துலையோ எடுத்துகிட்டு அதில் இப்படி போட்டிங்கனாக்கா அது கலர் வந்துச்சுனாக்கா அது கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். கலர் வராமல் இருந்துச்சுனாக்கா நல்ல பழம் அப்படின்னு அர்த்தம். கலர் வந்துச்சுனாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, இப்போ கலரில் எதுவுமே வரல, நல்லா தான் இருக்குது. இப்போ இதை நான் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். பொடியாக கட் பண்ணனால இந்த கொட்டையெல்லாம் வந்துடும் நமக்கு. இது நான் தனியாக இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்கள், போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, அப்படியே தான் இருக்குது. எந்த கலருமே வரல, நல்லா தான் இருக்குது. இந்த கலருமே வரல. அப்படி கலரில் கலந்து இருந்தாங்கன்னா, ஊசி மூலம் போட்டு இருந்தாங்கனாக்கா போட்ட உடனேமே கலர் வந்துடும். இது நல்ல பழம் தான், கலரில் எதுவுமே வரல. இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பாதி பழத்துலேயும் நான் ஒரு பாதி பழம் தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது என்ன தர்பூசணி ஜூஸ் செய்கிறது என்ன யாருக்கும் தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இதோட இது சேர்ந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு ஜூஸ் இது. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நன்னாரி ஜூஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மிச்ச பழம் இருக்குது, இதையும் இதோடய போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு இன்னும் மேலே என்ன போட்டலான்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இப்போ இதில் நம்ம இந்த டம்ளரில் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இது பாதாம் பிசின். இது பாதாம் பிசின் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பனங்கள் கண்டு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம நைட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஊற வச்சிடணும். கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இது கொஞ்சமாக நான் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த பாதாம் பிசின்னு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டம்ளரில் இதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட இந்த நன்னாரி ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். சும்மா 1 ஸ்பூன் அலங்காரத்துக்காக தான் ஊற்றுறேன். ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கிறோம், இது கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நன்னாரி ஜூஸ் இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு நன்னாரி ஜூஸு இது எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. இந்த நன்னாரி ஜூஸ் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. இதை போட்டு நம்ம அரைச்சி குடிக்கும்போது இது ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்லா குளுன்ட்டு இருக்குது. இது ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நன்னாரி ஜூஸ் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. இது கூட நான் கொஞ்சமாக பாதாம் பிஸ்கட் மேலே போட்டுக்கிறேன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு நன்னாரி ஜூஸு. நான் வந்து பாதியிலையும் பாதி தான் போட்டிருக்கேன். அதே எனக்கு வந்து ஒரு 4 டம்ளர் வந்துருக்குது. ஒரு 2 டம்ளர் தான் நான் வந்து இதில் வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்லாம். இதில் ஜில் வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம இப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.